வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ரெட் சோளம் முடக்கத்தான் கீரை இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ரெட் சோளம் 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, அரை கப்பு உளுந்து. இப்போ 3 நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 2 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இட்லி அரிசி, உளுந்து. இப்போ நல்லா கழுவியாச்சு. ஒரு 4 மணி நேரம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். நான் இப்போ 4 மணி நேரம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. சோளம்லாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் உளுந்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இப்போ ரெட் சோளம், இட்லி அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். முடக்கத்தான் கீரை 1 கப்பு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு இல்லைன்னா கூட 1 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை இருந்தால் போதுமானது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 8 மணி நேரம் ஆகணும் புளிக்க வைக்கணும் மாவு. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மாவு ஊற்றிடலாம் இட்லி பிளேட்டில். இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி பிளேட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸ்பூனை வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும் இட்லி. பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சுவையான ரெட் சோளம் முடக்கத்தான் கீரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது தோசையும் ஊற்றிக்கலாம். அதில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.